செம்மையாக இதே மாதிரி ரோட்டில் அப்படியே போயிட்டு கொண்டே வைக்கலாம். 100% தான் ஷுவர் பண்ணி போகிறேன் பாஸ் ஆகுன்னு சொல்லி பெண் பிள்ளையோட கொண்டு புதைச்சினாங்க. இல்லாட்டி சரி இருந்தால் சரிதான். கையெல்லாம் விரிச்சு நான் எதிர்பார்த்ததே மாதிரி நடந்துருச்சு. ஸோ எடுக்கவான்னு சொன்னார் வீடியோ. 2028 8 மாதம் 16 வரைக்கும் வெளியே. வெல்கம் பேக். எல்லோரும் சோமிப்பீங்கன்னு சொல்லி நினச்சிறேன். ஸோ 1 மந்த் மாதிரி எங்களுக்கு எங்கேயுமே ரைட் ஒன்று போக கிடச்சல. ஸோ இன்றைக்கி தான் டைம் ஒன்று கிடச்சிச்சு. இன்றைக்கும் எங்கேயும் ரைட் ஒன்று போகல. ஸோ இன்றைக்கி என்ன ப்ளாக் பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் என்னோட மற்ற பைக்கில் லைசன்ஸும் தும்சாத்திக்கையும் முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த எடுக்க போகிற வழியில் அப்படியே இதே ஒரு கண்டென்ட்டாக மாற்றோன்னு சொல்லி தான் இப்போ நான் பார்க்குறேன். ஸோ ஓகே வாங்க மொட்டை ப்ளாக்கில் கண்டினியூ பண்ணுவோம். ஓகே வாங்க இப்போ மொட்டை ப்ளாக் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நான் டெஸ்ட்டுக்கு சொன்னது மாதிரி தான் இந்த பைக்கை தும்சாத்திக்கையும் லைசன்ஸும் எக்ஸ்பைர்ட் ஆகிருச்சு. ஸோ அந்த தான் எடுக்க போயிட்டு கொண்டிருக்கோம். இப்போ வெளியோலேருந்து வெளிகளில் கிட்டத்தட்ட ஒரு நான் வைக்கிற மாதிரி ஒரு 10 கிலோமீட்டருக்கு மாதிரி தான் நிற்கும் டிஸ்டன்ஸ். ஸோ மெயின் ரோட்டால் எங்களுக்கு போயிடலாம். இதில் டாக்குமெண்ட்ஸ் ஒன்றும் இல்லாதனால. ஸோ இப்போ நான் ஷார்ட்கட்டில் தான் போகிறேன். இந்த ரோட் எங்கேக்குன்னு சொன்னீங்கன்னா கல்குமோ டு வெளிகளில் அந்த ஷார்ட்கட்டில் தான் இப்போ நான் போயிட்டு கொண்டிருக்கிறேன். இந்த ரோட்டில் பெருசாக ட்ரெஃபிக் நிற்காது, போலீஸால் நிற்க மாட்டாங்க. ஸோ இந்த ரோட்டில் கொஞ்சம் சேஃப்டி கூட, அதனால தான் இந்த ரோட்டில் நான் போயிட்டு கொண்டிருக்கிறேன். மெயின் ரோட்டில் போகிற சொன்னால் சில டைமுக்கு போலீஸால் நிற்பாடி செக் பண்ணுவாங்க. செக் பண்ணான்னு சொன்னால் ஸ்ரீலங்கா பொறுத்தவரையில் இப்போ கிட்டத்தட்ட 25,000 ரூபா மாதிரி ஃபைன் அடிக்கிறான்னு நினைக்கிறேன் நான். ஓகே 25,000 ரூபா சில டைம் முசாவி போடுறதுக்கும் சாத்தியம் இருக்குது. ஏன்னு சொன்னால் ரெண்டும் எக்ஸ்பைட்னால. இந்த ரோட்லாம் செம்ம வியூ ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 5 இயர்ஸ் மாதிரி இருக்கும். அந்த டைம் ரோட் போட்ட புக்கில் இந்த காடு அது வந்து சைக்கிளில். ஸோ அங்கால ஒரு என்னோட ஃபேவரட்டான பிளேஸ் வந்துக்குது கட்டாங்கோடுன்னு சொல்லுவோம். நாங்கள் அங்கே தான் போயிட்டு ஈவினிங் டைம் ஃபுல்லாகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். நாங்கள் அந்த ரோட் எல்லாமே இப்போ ஃபுல்லு மறந்துட்டு அங்கே போயலை இப்போ. ஸோ டிஸ்குவால் டைம் எல்லாம் இங்கே ஃபுல்லாகவே நல்லா பாதிக்கப்பட்ட இடங்கள் இது. செல்லைக்கிட்டே அங்கே மண் சரிவு ஒன்று ஏற்படுத்திடுற அதுவும் இன்னும் அப்படியே ரோட்டில் தான் நிற்கி அதுலேயும் புல்லும் வளர்ந்துக்குது. ஓகே ஸோ கிட்டத்தட்ட எக்ஸ்பைர்டாக இப்போ 1 வீக் போல் ஆகுது. அப்பா எவ்வளோ எடுக்கிறாங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட லேட்டாக வினதுக்கும் சேர்த்து ஒரு சார்ஜ் எட் பண்ணுவாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே பார்ப்போம். ஸோ இந்த ரோட்டை பார்த்துக்கோங்க, தெரியாதவங்க மிச்சம் பேர் இருப்பீங்க. அது ஷார்ட்கட் ரோட் பிஸியான டைமுக்கு ரோட் மெயின் ரோட்டெல்லாம் மூடின டைமுக்கு இந்த ரோட்டெல்லாம் செம்ம வசதி இருக்கும் போகிறதுக்கு. பாருங்கள் அங்கால மகாவலி யாரு போகுது போகும் அப்படியே. ஓகே நாங்கள் இப்போ கொஞ்சம் கிட்டே ஆகிட்டோம். நாங்கள் இப்போ பழையல்பட்டி பள்ளிக்கிட்டே இருக்கிறோம். பழையல்பட்டி பள்ளின்னு சொன்னால் எல்லாம் தெரிஞ்சிக்கும் மிச்சம் பேருக்கு. ஸோ நான் அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. எங்கள் ஏரியாலாம் ஃபுல்லாகவே பெண்டாக தான் நிற்கும். ஸோ இப்படி போகும் அப்படி போகும். பெண்ட் இல்லாட்டியும் மேடி பள்ளமாக இருக்குது. நேர் ரோட்டை வந்து பார்க்கவே கஷ்டம் இந்த ஏரியாலெல்லாம். சென்ட்ரல் பாயிண்ட்ஸ் எல்லாம் மிச்சம் இருக்காது எல்லாம். ஸோ வாங்க அந்த பள்ளி இன்னும் கொஞ்சம் முன்னூறு தான் நிற்குது. அதாவது இதுதான் வெளிகளில் இருக்குது. வெளிகள் கூட பழைய கிட்ட இருக்குது. அப்படியே முன்னுக்கால போயிட்டு அப்படியே எடுக்க முடிச்சுன்னா அந்த பள்ளி வரும். பறக்கிட்ட வந்து அந்த பள்ளியை நான் காட்டுறேன். இப்போதைக்கு டைம் போதா தர்கா ஜும்மா பள்ளி நாங்கள் வரக்கிட்டு பார்ப்போம் காரணம். ஸோ இன்னும் சின்ன சின்ன வேர்கள் கொஞ்சம் நீக்குது. ஸோ அந்த கேட்டில் தான் நாங்கள் இதே முடிக்கணும். ஒன்றுக்கு வர வியூவை பாருங்கள், வேறு லெவல் இருக்கும். ஃபுல்லாகவே தென்னை தோட்டம் தான். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி வேறு லெவலில் இருக்குது. உங்களுக்கும் ஸ்ரீலங்காலையும் பார்க்குறாங்களே தெரிஞ்சிக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முதல் மாதிரி இங்கே இந்த காட்டுலுக்கு தென்னை தோப்புலுக்கு ஒரு பெண் பிள்ளையோட கொண்டு புதைச்சிருந்தாங்க.
ஸோ அந்த இடத்துல தான் இப்போ அதை இடத்த தான் தாண்டி போயிட்டு கொண்டிருக்கிறோம் நாங்கள். இதை இந்த ரோட்டால் திரும்ப போனோம்னு சொன்னால் எங்களுக்கு வெளிகளில் பெட்ரோல் செட் கிட்ட இருக்குது. ஸோ அதில் போகிறது எங்களுக்கு டேஞ்சர். ஏன்னு சொன்னால் அதில் தான் போலீஸ் அனுப்பாங்க. ஸோ நாங்கள் இந்த சந்தை ஏறி முடிஞ்சு அப்படி இங்கால லெஃப்ட் சைடுக்கு எடுத்து இந்த ரோட்டால் போகணும். ஓகே, அப்படியே போகும். பட் அந்த ரோட்டை எங்களுக்கு கிட்ட அந்த ரோட்டாலையும் போகலாம். ஸோ நான் ஒரு தடவை மாட்டிக்கிறேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் இந்த ரோட்டை யூஸ் பண்ணுறேன். ஏன்னு சொன்னால் லாஸ்ட் டைம் இந்த மற்ற பைக்கில் மின்சாரத்துக்கு முடிஞ்சு நான் எடுக்க போக்கிட்டு இந்த ரோட்டால் வந்து அந்த எங்கால லெஃப்ட்டுக்கு போடாமல் ரூவா போயிட்டு அந்த பெட்ரோல் செட்டுக்கு அந்த புழுற ரோட்டில் போட்டு போக்கிட்டு சரி அந்த ரோட் போயிட்டு சேர இடத்தாலே போலீஸ் ஆளுந்தாங்க. ஸோ அந்த டைம் ஒரு மாதிரி பேசி என்னை யாப்பா நீக்கிற மாதிரி விட்டுட்டாங்க. கெஞ்சி ஒரு மாதிரி விட்டுட்டாங்க. ஸோ அந்த ரிஸ்க் எடுக்க மறுவாங்க நான் விரும்பலை. ஸோ அதனால் சேஃப்டி முக்கியம். அதனால் இதோட செக் பண்ணி இது ரோட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மின்சாரத்துக்கு எடுக்கிற பரிசோதனை செய்கிற இடத்தோட சைடில் தான் போயிட்டு இது ஜாயின் ஆகும். ஸோ கொஞ்சம் தூரம் இருந்தாலும் சேஃப்டின்னு சொன்னால் இது இருக்க போலீஸால் ஈஸாமோட இல்லையோ தெரியும். நம்ம பெருசாக வந்து பண்ணுறல இல்லாட்டி சரி இருந்தால் சரிதான் பாபம். பட் இது செம்ம அதான் இந்த ஊர் நல்ல எங்களோட ஊரே மாதிரி தான் நல்ல இது. எங்கே பார்த்தாலும் இந்த பெண்கள் தான் இருக்கும். வளைவு நிறைஞ்சி இந்த கண்டி இருக்குது. தண்ணி முடியாகிட்டு இன்னொரு பெண்ணுக்கு மேலே பெண்டாக தான் நிற்கும். வாங்க கிட்டத்தட்ட இன்னும் நினைக்கிறோமா ஒரு 4 கிலோமீட்டர் 4 மீக்காது கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் தான் நிற்கும். பரிசோதனை செய்கிற இடம் பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமான்னு தான் ஒரு டவுட் மனசுக்கு கேட்குது. பெட்ரோல் பார்த்து படம் இல்லை எனக்கு. ஏன்னு சொன்னால் இது நான் ரெண்ட்டுக்கு கொடுக்குறதுக்கு பாதிக்கிற பைக். ஸோ மற்ற பைக் தான் என்னை பேர்சனல் யூஸுக்கு யூஸ் பண்ணுறேன். இது வந்து நான் ரெண்ட்டுக்கு வச்சுக்கிறேன். ஸோ இந்த பைக் எப்படியோ சரியா கண்டிஷன் சொன்னால் பெட்ரோல் கண்டிஷன் அட்ஜஸ்ட் பண்ணி படவே இல்லை பெட்ரோல் கொஞ்ச நாளாக. ஸோ நானும் 100க்கு 75% தான் ஷுவர் பண்ணி போகிறேன் பாஸ் ஆகுன்னு சொல்லி. ஸோ வளைவுக்கு மேலே வளைவு 2க்கு மேலே பெட். கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். கிட்ட வந்துட்டோம். நாங்கள் தம்பியோடு போகிறாரு பைக் ஓட்டி கொண்டு. நாங்களும் ஒரு காலத்தில் அப்படி தான் நீந்தோம். இன்ஷால்லா இப்போ C300 டிஸ்கவரிக்கு வந்துக்கிறோம். ஃபியூச்சரில் இன்ஷால்லா ஒரு 3900 10,000 ஓட்டுறதுக்கு தான் டாக்கட். இன்ஷால்லா பார்ப்போம். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும் பாருங்கள். நல்லா இடது பக்கம் போகலான்னு சொன்னால் கம்பளைக்கு போகலாம், வலது பக்கம் போனால் கேண்டிடும். ஸோ இன்றைக்கு இது நான் சொன்னது வாகன புகை பரிசோதனை வெஹிக்கல் வெஹிக்கல் டெஸ்டிங். நான் இங்கே தான் போகணும். ஓகே வாங்க போ. ஓகே பாப்பா நான் புக்கெல்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கன்ஃபியூ பண்ணேன். ஓகே நாங்கள் இப்போ போம் மின்சாரத்துக்கு டெஸ்ட் பண்ணுவோம். ஃபெயில் ஆகிருச்சு. நான் எதிர்பார்த்ததே மாதிரி நடந்துருச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் பெட்ரோலை குறைக்க சொன்னாங்க. இதில் டெக்னீஷியன் யாரும் இல்லை. ஸோ ரிட்டர்ன் நாங்கள் வெளியூருக்கு தான் போகிறோம். வெளியூருக்கு போயிட்டு பெட்ரோலை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு அப்படியே வந்து மறுவ போடுவோம். அதில் கெரேஜ் பையனுக்கு ஃபோன் அடிக்கும். கெரேஜ் தொடர்ந்து அழுகிறார். அப்படி போயிட்டு பெட்ரோலை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே வந்து ரிட்டர்ன் போட்டால் பாஸ் ஆகிடுவிட்டாங்க. ஓகே பரவாயில்ல. டூரியன் விற்கிறாங்க. டூரியன் போன சீசன்லாம் டூரியன் எங்களுக்கு இன்னும் வானம்ன்ற அளவுக்கு அந்த மாதிரி இன்னும் முடியாது. ஸோ போயிட்டு எனக்கு கூட்டாளி போகிறது அந்த ஸ்கூட்டி வந்துச்சு. இதாட்டார மாதிரி இப்போ விற்றுட்டான். அதில் போயிட்டு நாங்கள் முன்னே போகிறதே கொண்டு வச்சு அதுக்கு தாண்டின தந்தூரை குடும்பத்தனாக இதெல்லாம் போய் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துக்கிறோம். ஸோ அந்த பைக்கை விற்றுட்டான். ஸோ நாங்கள் மறுபடியும் இந்த ரோட்லேயே போடுவோம். செம்மையை
எனக்கு இதே மாதிரி ரோட்டில் அப்படியே போயிட்டு கொண்டு வைக்கலாம். இடக்கிடக்க பெண்ட் வந்து தான் ட்ரைவ் பண்ணுற மூடே ஃபீல் பண்ணுறேன். ஸோ நான் வாங்கின வீடியோ எடுக்கவான்னு கேட்டேன். ஸோ அவங்க சொன்னாங்க 2-3 இஷ்யூஸ் நடந்தீங்கன்னு சொல்லி. ஸோ அவனோட சேஃப்டிக்கும் என்னோட சேஃப்டிக்கும் ஸோ எடுக்கவான்னு சொன்னார் வீடியோ. அதே மாதிரி நானும் அவர் சொன்னதை ஏற்றுக்கொண்டு அதில் வீடியோ எடுக்கலை. அவர் அதை என்ன போனால் அவர் நேரத்தை பார்த்து அவரும் யூடியூப் சேனல் செய்கிறவர் தான் நிற்கிறார். அவங்க முக பரிசோதனை செய்கிற இடத்துல அவர்கிட்ட மூலியமாகவே 2-3 பேர்கிட்ட யூடியூப் சேனலுக்கு தடை செஞ்சுக்கிறான். ஏன்னு சொன்னால் வந்து அவனோட கூட்டாளி மாதிரிலாம் சும்மா உதாரணத்துக்கு இந்த மாதிரி பைக் எடுத்துகிட்டு வேறொரு பைக்கில் காம்பரேட்டர் வச்சு கொண்டு வருவாங்க தூசத்துக்கு பாஸ் ஆகிறதுக்கு. அது இஷ்யூ ஒன்று இல்லை, அது மாதிரி நிறைய இஷ்யூ அந்த அவர் சொன்னார் செய்யலாததெல்லாம் நாங்கள் அதெல்லாம் செஞ்சு காத்தோன்ற மாதிரி பெருசாக யூடியூப்லாம் போட்டு நிறைய சேனல் எல்லாம் இல்லாமல் கொண்டு வந்து சொல்லி என்கிட்ட அவர்கிட்ட பழைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லி கொண்டிருந்தார். அவரும் ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணி கொண்டா நீராரு. ஸோ ஓகே, மழைக்கு இருட்டிக்கிற மாதிரி இருக்குது. கிரே கிட்டே ஆகிட்டோம். ஸோ வேறு மழையோட வேஞ்சிட்டு வர வரையில இப்போ தான் கொஞ்சம் முட்டிக்குது, வேஞ்சி ஊறி கொண்டு தான் நிற்குது. ஓகே, வெளியூருக்கு போயிட்டு பெட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொண்டு மறுவாரம் ரிட்டர்ன் வந்து தும்சாத்துக்கு எடுப்போம். ஸோ இதுக்கு மேலே வேணால் லைசன்ஸ் போகிறதுக்கு இருக்கிறது டைம் போதா. எனக்கும் சின்ன சின்ன வேலைகள் கொஞ்சம் நீக்குது. ஸோ அதோட முதற்கிட்ட தான் நான் ஒப்படைச்சோம். அதை லைசன்ஸ் வேலையை எடுத்துகிட்டு வர சொல்லி அவர் அதை எடுத்து வைப்பார். மழை 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 கட்டாவது. ஸோ ஓகே, நான் அவங்களுக்கு கெரேஜ்கிட்ட போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். பெட்ரோல் யூஸ் பண்ணிட்டு வந்தோம். அதோட பாஸ் ஆகிடுச்சு, ஒரு பார்த்தா விளங்கும் பாஸ் ஆகிருச்சு. 2028 8ஆம் மாதம் 14 வரைக்கும் வெளியே. ஓகே, நாங்கள் அப்படியே இப்போ போவோம். ஸோ நான் வந்து ஷார்ட்கட்டில் வர பார்த்தேன். ஸோ அந்த ஷார்ட்கட்டுக்கு போய் போகிறாங்க பைக்கில். ஸோ அப்படியே உங்களுக்கு இதே வாழண்டா வம்பே வாழான்னு சொல்லிட்டு மெயின் ரோட்டு போட்டுட்டேன். மெயின் ரோட்டில் என்ன நடவடிக்கை தெரியா. ஓகே, பேசுகிறாங்க. எடுத்தாச்சு. தும்சாட்டுக்கு எடுத்துட்டும் லைசன்ஸ் எடுக்கல. லைசனுக்கு முதற்கிட்ட நான் சொல்லி எடுக்கணும், அவர் எடுப்பாருலாம். ஸோ அப்படியே நாங்கள் கொண்டு போய்க்கிட்ட பைக்கை வீட்டில் அப்படியே போட்டுட்டு நாங்கள் அப்படியே எங்களோட வேலையை கிளம்பிடுவோம். ஸோ இப்போ வந்துட்டோம். இதெல்லாம் ரூல்ஸை பிரேக் பண்ணாமல் ஓட்டணும். எங்களோட நேரத்துக்கு நிப்பாட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு அது நல்ல நேரம் போயிட்டு. பட் இந்த ரோட்டில் இப்போ வரைக்கிட்ட அட்டி சொல்லி தான் இருக்குது. நாங்கள் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி வராது. அதுக்கும் தெளிவாக வரைக்கும் எல்லாமே மழையாக தான் இருக்குது. இப்போ பாருங்கள் கிளைமேட்டை ஒரு ஃபீல் ஆகிட்டு இருக்குது. வெளியே கிட்டே ஆகிட்டேன். ஸோ அப்படியே வெளியே அப்படியே பல்கமாக போயிட்டு வீட்டில் பைக்கை போட்டு அப்படியே நாடு வேலையை கிளம்புது. ஸோ எல்லாருக்கிட்ட ப்ளோக்கை என்ஜாய் பண்ணிப்பேன் சொல்லி நினச்சேன். ஓகே, அப்போ இன்னொரு ரைட்டில் சந்திப்போம்.